نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. قال نبينا صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் அன்பிற்குரிய நிலையார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கு உலகத்தினுடைய எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமையும் உண்டாவதாக. அவனுடைய கருணையும் ஈடேற்றமும் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி அழகான முன்மாதிரிகளாக திகழும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்தரமான சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்தருள்வானாக. சங்கையானவர்களே, புனிதமான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு புனிதம் நிறைந்த அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக பல லட்சம் ஹாஜிகளை மக்கா நகரம் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஷரீஅத்தில் மனிதர்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக, மனிதர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விதித்த உயர்தரமான இபாதத்துகளில் கண்ணியம் வாய்ந்த ஒரு இபாதத்தான ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஹாஜிகள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களே, ஹாஜிகளினுடைய மிக உயர்தரமான குறிக்கோளில் அவர்களுடைய திட்டத்தின் முதல் விஷயம் அவருடைய எண்ணத்தை அவர்கள் சரியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி நாம் கலந்துரையாடினோம். அதற்கடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜினுடைய ஒழுக்கமான வழிமுறைகளில் உங்களுடைய ஹஜ் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் பேசுகிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில், அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால். யாருக்கு அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறானோ, ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், அந்த ஹஜ்ஜை யார் கடமையாக்கி இருக்கிறானோ, கடமை தன்னோடு ஈர்த்துக் கொண்டார்களோ, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா ரஃபஸ். அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின்படி செயல்பட முடியாது. தன்னுடைய காமத்தின் அடிப்படையில் தன்னுடைய மனைவியுடன் சேரக்கூடிய விஷயத்தில் அவர்கள் தங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக பேசுகிறார். வலா ஃபுசூக், இரண்டாவது விஷயம், எந்த பாவமான விஷயங்களையும் பேச்சுக்களையும் அவர்கள் பேசக்கூடாது. ஹஜ்ஜுடைய காலங்களில் இது போன்ற தவறையும் அவர்கள் செய்யக்கூடாது. மூன்றாவது விஷயம், வலா ஜிதால ஃபில் ஹஜ். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஹஜ்ஜில் எந்த மனிதரோடும் நீங்கள் தர்க்கம் செய்யக்கூடாது, சண்டை செய்யக்கூடாது, வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. இந்த மூன்று விதமான ஒழுக்கங்களை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி சொன்ன பிறகு அவர்களுடைய விஷயத்தில் இதை சொல்கிறார். இந்த மூன்று விஷயங்களில் மிக தெளிவாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே இபாதத் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம், இந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். யாரிடத்தில் அல்லாஹ் தஆலா அதபை கொடுத்துடுகிறானோ, யார் ஒழுக்கத்தோடு இபாதத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அந்த ஒழுக்கத்தின் காரணமாக, அவருடைய அந்த உயர்ந்த நற்குணத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களிடமிருந்து அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதனால்தான் நன்மையான விஷயங்களை செய்வதை விட பாவமான விஷயங்களை விட்டு விடுவதுதான் ஷரியத் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பாடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் இதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று பிறந்த பாறாவை போன்று நீங்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய ஹஜ் அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவமான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃசுக். யார் ஹஜ் செய்து அந்த ஹஜ்ஜில் எந்த மனோ இச்சையின்படியும் நடக்காமல் பாவமான விஷயங்களை பேசாமல் செய்யாமல் தவிர்த்து கொள்கிறாரோ அவர்தான் ரஜக யௌமின் வலதத்துஹு உம்முஹு. அவருடைய தாய் பெற்றெடுத்த தினத்தில் அவர் இருந்ததை போன்று பாவங்களை விட்டும் பரிசுத்தமான நிலையில் திரும்புவார். அல்லாஹ் தஆலா அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை விரைவில் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு தருகிறார். அல்லாஹ் ஏன் இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான்னா, இது மாதிரியான விஷயங்களை ஷைத்தான் உங்களுடைய மனதில் ஏற்படுத்துவார். அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், அங்கு செல்லக்கூடிய பல மக்களுக்கு கோபமே வராத பல மக்களும் அந்த இடத்தில் கோபப்படுவார்கள். சண்டையே போடாத சில மக்களும் கூட அந்த இடத்தில் சண்டை போட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுவார்கள். பாவமான விஷயங்களில் ஈடுபட்டு விடுவார்கள். எனவே நீங்கள் அந்த இடத்தில் சென்ற பிறகு உங்களுடைய பாவமான எண்ணங்களை எல்லாம், தவறான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எதை ஆகுமாக்கி இருந்தாலோ அப்படிப்பட்ட உங்களுடைய மனைவிமார்களின் விஷயத்திலும் கூட நீங்கள் மிக நீளமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக வலியுறுத்தி சொல்கிறார். இதனால்தான் சொல்லுவார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பொருட்களில், நீங்கள் தயார் செய்து வைக்கக்கூடிய உங்களுடைய கட்டுச்சாதங்களில் தக்வா என்ற கட்டுச்சாதத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் கட்டு சாதத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பயணத்திற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பயணத்திற்காக ஏற்பாடு செய்யும் பொழுது அதில் தக்வா என்ற இறையச்சத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த விஷயம் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். எல்லா நபிமார்களுடைய பாதம் பட்ட இடத்திற்கு ஒரு மனிதர் செல்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்த ஒரு கஅபா ஷரீஃபை ஒரு மனிதர் தவாஃப் செய்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய சன்மானம். ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அரஃபா எல்லா நபிமார்களுடைய பூமி, அது எல்லா நபிமார்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு அந்த மனிதர் சென்று வருகிறார். அது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். இதனால்தான் அல்லாஹ் தஆலா பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துகிறார். சங்கையானவர்களே, ஹஜ் என்பது எப்படிப்பட்ட கடமை தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு கடமை. அல்லாஹ் தன்னை எஜமான் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய அடிமை நான் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம் ஹஜ்ஜுடைய இடம். ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறார். ஆனால் அவர் அங்கே போகும்போது எப்படிதான் போறாரு? 2 துணிகளை மட்டும் தன்னுடைய இஹ்ராமுடைய ஆடையை தவிர எந்த ஆடையும் இல்லாத நிலையில் அந்த மனிதர் அந்த கஅபாவை வலம் வருகிறார். யாராவது சிந்திக்க முடியுமா? என்னுடைய அறிவை கொண்டு நான் சிந்திக்கிறேன், நான் இந்த இடத்துல என்ன செய்ய தேவையில்லை, ஒரு கல்லுக்கு நான் தவாஃப் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயமாக அல்லாஹ் ஹஜ்ஜை ஆக்கி இருக்கிறார். ஏன் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் 7 ஓட்டம் தான் ஓட வேண்டுமா? நான் 5 ஓட்டம் ஓடினால் என்ன? நான் அதிகமாக 10-15 ஓட்டங்கள் ஓடினால் என்ன? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே செய்வதுதான் ஒரு உண்மையான அடிமையின் அடையாளம். அதை ஹஜ் நமக்கு வலியுறுத்துகிறது. நீங்கள் ஹஜ் செய்யும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு உன்னதமான இடம்தான் ஹஜ்ஜுடைய இடம். அதனால்தான் இந்த ஹஜ்ஜிற்கு நீங்கள் செல்லும் பொழுது பணியோடு செல்லுங்கள். உங்களுடைய தக்வா என்ற இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த நம்முடைய எண்ணம் சரியாக இருப்பதோடு பாவமான விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உயர்தரமான விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டதுதான் தக்வா என்ற இறையச்சம். இதைதான் அல்லாஹ் சொல்கிறார், அந்த தக்வாவை அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள். அடுத்ததாக பொறுமை என்பது மிக அவசியம். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். பொறுமையாளர்களை நேசிப்பதாக சொல்கிறார். அந்த பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய இடம் அந்த ஹஜ் உம்ராவுடைய இடங்கள். அந்த இடத்துல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய இடம். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சிந்தனைகளோடு இருப்பார்கள். அவர்களுடைய நிலையை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார்.
யார் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதிகமான கூட்டம் நெரிசல்களில் நாம் செல்லக்கூடிய அந்த பயணத்தில், நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்தில் நமக்கு ஒவ்வாமல் ஏற்படக்கூடிய நம்முடைய இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை நாம் உள்வாங்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமையின் மூலமாக அல்லாஹ் தஆலா உயர்ந்த பதவிகளை நமக்கு தருவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் சில அடியார்களுக்கு கணக்கில்லாமல் கூலி தருகிறார். அல்லாஹ் சில அடியார்களுக்கு கணக்கில்லாமல் கூலி தருகிறார், பரிபூர்ணமான கூலியை தருகிறார். அவர்கள் யார் என்று சொன்னால் அஸ்ஸாபிரூன், யார் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் பொறுமையை மேற்கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கணக்கே இல்லாமல் என்ன செய்கிறான், அவர்களுடைய கூலியை நிரப்பமாக தந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த பொறுமையை இந்த ஹஜ் உம்ராக்களுடைய சமயங்களில் நாம் அதிகமாக பேண வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கத்தின் மூலமாக, ஹஜ்ஜுடைய நிகழ்வின் மூலமாக அல்லாஹ்வின் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். சங்கையானவர்களே, யார் ஹஜ்ஜுடைய இந்த கடமையின் மீது, இந்த அமலின் மீது ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இருக்கிறார்களோ, தன் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் இருக்கிறார்களோ, அவருடைய இறை நம்பிக்கை சந்தேகத்திற்குரியது என்பதாக இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஹஜ் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு தூண், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என் மீது கடமை இல்லை என்றாலும் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தரும் பொழுது நான் நிச்சயம் அதை செய்வேன் என்ற அந்த ஆசை ஆர்வம் முதலில் மனிதனுக்கு இருக்க வேண்டும். எந்த ஆசையுமே இல்லை என்று சொன்னால், எந்த விதமான ஆர்வமே இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் பல நபர்களை அந்த ஹஜ்ஜை செய்ய முடியாத நிலையில் மரணிக்க செய்திருக்கிறார். பல மன்னர்கள், நாட்டை ஆண்ட பல மன்னர்கள், பல கோடிகளுக்கு சொந்தமானவர்கள் கூட அந்த கடமையை நிறைவேற்ற முடியாமல் இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. எத்தனையோ பல நபர்கள், எத்தனையோ பல வசதியானவர்கள் இந்த உயர்ந்த கடமையை நிறைவேற்ற முடியாமல் அலட்சியத்தின் காரணமாக, பொடுபோக்கின் காரணமாக இந்த கடமையை நிறைவேற்றாத நிலையில் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகத்தை, அந்த எச்சரிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனிதர் முஸ்லிமாக மரணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மரணிக்கும் பொழுது ஒரு யகூதியாகவோ ஒரு நசரானியாகவோ இந்த உலகை விட்டு பிரியட்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை சகோதரர்களே! இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தடையான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு மனிதருக்கு அதிகமான நோய் இருக்கிறது, அதிகமான நோய். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர் பயணத்தை மேற்கொள்ள முடியாது, அவர் மீது ஹஜ் கடமை அல்ல. இரண்டாவது, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தடை செய்திருக்கிறது, அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னரிடமிருந்து அவர்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது, செல்ல முடியாதது என்று சொன்னால் அவர்கள் மீது அந்த ஹஜ் கடமையாகாது. மூன்றாவது விஷயம், அந்த மனிதருக்கு பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால் அவரின் மீது ஹஜ் என்பது கடமை அல்ல. மாறாக இந்த தடை செய்யக்கூடிய காரணங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதர் வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலை என்னவென்று சொன்னால், நம்முடைய வீடு கட்டக்கூடிய, பிள்ளைகளுடைய திருமணம் போன்ற ஏராளமான நம்முடைய சுய தேவைகளை முன்வைத்து ஹஜ்ஜை பிற்படுத்துவது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜை பொறுத்தவரை மனிதர்களுடைய உடல் உழைப்பு என்பது அதிகமாக தேவைப்படும். நீங்கள் தவாஃப் செய்ய வேண்டும், சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நீங்கள் தொங்கோட்டம் முதல் கொண்டு சடை செய்யக்கூடிய நிலை ஏற்படும், நீங்கள் அரஃபாவில் சென்று தங்கக்கூடிய நிலை ஏற்படும், ஜமராத் இருக்கிறது, கல்லெறியக்கூடிய நிலை, இது போன்ற ஏராளமான கடமைகளில் உங்களுடைய உடல் உழைப்பு மிக அவசியமாக தேவைப்படும். அந்த நேரத்தில் வயதான பல மனிதர்கள், ஹஜ்ஜுக்கு செல்வது என்பது கடைசி கடமை இல்லை. நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறோம், ஹஜ் என்பது கடைசி கடமை இல்லை. இஸ்லாத்தின் கடமைகள் 5ல் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜுன்னு சொல்லி ஹஜ்ஜை கடைசியா சொல்றதுனால பல நபர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கடமை தான் ஹஜ் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். மௌத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டா போதும். சங்கையானவர்களே, கடைசி கடமை அல்ல. வரிசையில் நாம் சொல்வதில் கடைசியாக இருக்கலாம். ஆனால் ஹஜ் என்பது ஒரு மனிதர் பருவ வயதை அடைந்து விட்டாலே, அவர் அதற்கு தகுதியானவராக இருந்து விட்டால் அவர் மீது அது உடனடியாக கடமையாகிறது. இதில் நாம் காலம் தாழ்த்து விடக்கூடாது. சங்கையானவர்கள், இது போன்ற கடமைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியதன் நோக்கம், நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியார் நான் சொன்னதை செய்கிறானா இல்லையா, நான் சொன்ன அந்த 7 சுற்றுகளை சுற்றுகிறானா இல்லையா, அவனுடைய ஹெராம் நான் சொன்னது போன்று இருக்கிறதா இல்லையா,
தன்னை தனக்கு முன்னால் நான் ஒன்றுமே கிடையாது, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்பதை பறைசாற்றக்கூடிய விதத்தில் தன்னுடைய அமல்களை செயல்களை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறானா இல்லையா என்பதை அல்லாஹு தஆலா உற்று நோக்குகிறார். அதற்கு தான் இந்த உயர்ந்த கடமையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். நம்முடைய அறிவிற்கு இங்கு வேலை கிடையாது, நம்முடைய சுய அறிவை இங்கு பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை அப்படியே நிறைவேற்றுவதுதான் இந்த ஹஜ் என்ற கடமை. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை செய்வதுதான். ஜமராத்தில் கல்லெறிவது ஏன் நாம் கல்லெறிய வேண்டும், ஏன் இத்தனை கல்களை எறிய வேண்டும், ஏன் அரஃபாவில் தங்க வேண்டும், இது போன்ற நம்முடைய கேள்விகளை இங்கு கொண்டு வரக்கூடாது. மனித அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஹஜ்ஜுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஒரு மிகப்பெரிய தியாக வரலாற்றினுடைய பின்னணியாக இதை ஆக்கியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தியாகம் நம்முடைய வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான சோதனைகளை கொடுத்து அதில் வெற்றி பெறச் செய்தான். அவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களையும் தாண்டி கடைசி வானத்தில் 7வது வானத்தில் பைத்துல் மஅமூர் என்ற உயர்தரமான அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தில் சாய்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான பாக்கியம் பெற்ற நபி. நாளை மறுமை நாளில் முதலில் வெண்ணிற ஆடை அணிவிக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்திற்குரிய நபி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலீல் என்று குர்ஆனில் பட்டம் கொடுத்த ஒரு நபியாக இருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய குடும்பம், அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர்கள் அனைவரும் செய்த தியாகம் தான் ஹஜ் இருக்கு. அவர்கள் அனைவரும் செய்த தியாகம் அதுதான் ஹஜ் பெருநாளே. அதுதான் ஹஜ் பெருநாளுடைய நாம் செய்யக்கூடிய குர்பானியாக இருந்தாலும் சரி, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் ஓடக்கூடிய தொங்கோட்டமாக இருந்தாலும் சரி, சங்கையானவர்களே, நாம் ஜமராத்தில் ஷைத்தானுக்கு கல்லெறிவது முதல் கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய தியாகங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். ஏன் ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோம், ஏன் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நாம் ஓட வேண்டும்? கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் ஓடுவார்கள். கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் ஹஜ் உம்ராவின் போது அதை செய்தால்தான் அவருடைய ஹஜ் உம்ரா நிறைவேறும். அதை செய்யலன்னு சொன்னா நிறைவேறாது. ஒருத்தர் 6 சலை செஞ்சுட்டாரு, 7வது செய்யல, அவருடைய ஹஜ் பரிபூர்ணமாகாது, அவருடைய உம்ரா பரிபூர்ணமாக நிறைவேறாது. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஏன் இதை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்? அல்லாஹ் ஏன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எதில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறார். அல்லாஹ் உங்களிடமிருந்து சில தியாகங்களை எதிர்பார்க்கிறார். அதை நீங்கள் செய்யும் பொழுதுதான் ஒரு உயர்ந்த வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. எத்தனையோ பல வரலாறுகளை நாம் தேடி படிக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் தேடி படிக்க வேண்டும் சகோதரர்களே. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறார். அதிகமான இடங்களில் பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபியாக இருந்தார்கள், அவர்கள் செய்த தியாகம் என்ன, அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த உயர்தரமான நம்பிக்கை எப்படிப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். மனிதர்களுடைய உதவி, மலக்குமார்களுடைய உதவியும் வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுடைய நேரடியான உதவிதான் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நெருப்பை பார்த்து அவர்கள் பயப்படவில்லை. நெருப்பை பார்த்து பயப்படவில்லை. நெருப்பில் தன்னை தூக்கி போட போகிறார்கள் என்று தெரியும். எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவருடைய கண்களுக்கு முன்னால் நடக்கிறது. ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இது நிரம்பியது. அல்லாஹ் மீது உள்ள அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நம்பிக்கைக்கு பகரமாக அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா அதனுடைய தன்மையை மாற்றி காட்டினார். இதுதான் ரப்புல் இஸ்ஸத். எந்த நிலைக்கும், எந்த படைப்பிற்கும் எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் நாடினால்தான் அந்த நெருப்பு சுடும். அல்லாஹ் நாடினால்தான் கடல் மனிதர்களை மூழ்கடிக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான்? தண்ணீர் மூலமாக தண்ணீரை பிளந்து வரை விட்டான். அதே தண்ணீரில் ஃபிரௌனை அல்லாஹ் மூழ்கடித்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நாடினால்தான் அல்லாஹ்வுடைய படைப்பிற்கு சக்தியை கிடைக்கும். அந்த உறுதியான நம்பிக்கையை இந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்த விரும்புகிறான். சங்கையானவர்களே, அந்த ஹஜ் என்ற பாக்கியம் இருக்கிறது, அல்லாஹ் தரக்கூடிய உயர்ந்த பாக்கியம். நாம் ஆசைப்பட வேண்டும், நம்மிடத்தில் ஆர்வம் ஏற்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் அதை நிறைவேற்ற வேண்டும். நபர்கள் சொல்லலாம், ஒரு தடவை ஹஜ் செஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வாய்ப்பை தரும் பொழுதெல்லாம் நீங்கள் அதை ஆசைப்பட வேண்டும், அதை செய்ய நாம் முற்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்தில் உயர்த்தப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் விரும்பிய விதத்தில் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு அந்த கடமையை நிறைவேற்றும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. புனிதமான இந்த கடமை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களுடைய பயணங்களை இலகுவாக
ஆக்குவதோடு அவர்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் இஹ்லாஸ் நிறைந்ததாக அல்லாஹ்விற்கு பிரியமானதாக ஆக்கி அவர்கள் அனைவரும் ஆஃபியத்தோடு திரும்பும் நேரத்தில் தன்னுடைய தாய்மார்கள் பெற்றெடுத்த தினத்தை போன்று பரிசுத்தமான நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அடைந்தவர்களாக அவர்கள் திரும்பும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவர்கள் தந்தருள்வானாக. முஹ்தரம் பாயோ புஸுர்கோ தோஸ்தோ அல்லாஹ்